கோட்சே சிலைக்கு நீ மாலை போடலாம். ஆனால் காவிரி பெண்ணை தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என பாய்கின்ற நதிகள் சீராட்டி பாராட்டுகின்ற மான உணர்வுக்காக எவருக்கும் மண்டியிடாத தமிழினம். இங்கே எந்த வடநாட்டு சக்கரவர்த்தியும் எவனும் நுழைந்ததில்லை. மௌரிய சாம்ராஜ்யம் என்றார்கள். சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இந்த பகுதியை எட்டி பார்த்ததில்லை. குப்தர்கள் காலம் பொற்காலம் என்றார்கள். குப்தர்கள் எங்கள் தமிழ் மண்ணுக்குள்ளே காலெடுத்து வைத்ததில்லை. அக்பர் பாதுஷா காலத்திலும் அவுரங்கசீப் காலத்திலும் எவரும் இங்கே ஊடுருவ தமிழகம் அனுமதித்ததில்லை. ஆனால் எங்கள் படைகள், நான் பார்லிமெண்டிலே பேசியிருக்கிறேன், எங்கள் படைகள் கங்கையை தாண்டி இருக்கின்றன, விந்தியத்தை கடந்து கங்கையை தாண்டி இருக்கின்றன. இமயத்தின் முடிதலிலே கொடியை உயர்த்தியவன் என் மூதாதை. அலைகடலே இருக்கக்கூடிய பல நாடுகளை வென்றவன் எங்கள் சோழ மன்னன். உயர்த்தப்பட்ட கொடி புலிக்கொடி. அத்தனை நாடுகளையும் வென்றவர்கள். இந்த வரலாறு எங்களுக்கே சொந்தம். இந்த திருக்குறள் உலகத்துக்கு பொதுவானது. தந்ததோ தமிழ்நாடு. இந்த கொடும் செயலிலே ஈடுபட்ட விஸ்வநாத் அர்லேக்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும். You should apologize to the people of Tamil Nadu for the atrocious action you did on the statue of திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலையில நம்ம காவி துணியை போட்டா எவன்டா கேட்பான்? அங்கிற திமிர்தான உனக்கு. கேட்பதற்கு என்னை விட வேகமான இளைஞர்கள் வருவார்கள். என்னை விட வேகமான இளைஞர்கள் போர்க்கோலம் பூணுவார்கள். போர்க்கோலம் பூணுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த அடியேனால் முடியும். அவர்களின் நாடி நரம்புகளில் ஓடுகிற குருதியின் ஓட்டத்தில் மின்னலை செலுத்த முடியும். என்னால் ஆவேசம் கொள்ள செய்ய முடியும். நான் அதை செய்வேன். கல்லூரிகளிலே இருக்கின்ற மாணவர்களிடம் அதை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர் கூட்டத்திடம் ஏற்படுத்த வேண்டும். நீ யார்? உன் பாட்டன் யார்? உன் முப்பாட்டனுக்கும் பாட்டன் யார்? உன் மூதாதை யார்? அவர்கள் காலத்தில் ஓங்கிய நாகரிகம், கலையில், நாகரிகத்தில், பண்பாட்டில் எல்லாவற்றிலும் சிறந்தவன். உலகில் எங்கும் படைக்கப்படாத இலக்கியங்களை கிரேக்கர்கள் தர முடியாததை, ரோமானியர்கள் தர முடியாததை, எகிப்தியர்கள் தர முடியாததை, டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கிடையே இருந்த சுமேரியர்கள் தர முடியாததை, சீரர்கள் தர முடியாததை தந்தவர்கள் தமிழர்கள். அதன் அடையாளம்தான் திருக்குறள். அந்த திருக்குறளை தந்த திருவள்ளுவருடைய சிலையை வெறும் காவித்துணியை போட்டு அவமதித்து விட்டார். சாதாரண என்று கருதாதே. உன் உச்சந்தலையிலே அடித்திருக்கின்றார் அர்லேக்கர். நம் தன்மானத்துக்கு சவால் விட்டு செய்திருக்கிறார். படை, பரிவாரம், பட்டாளம், மத்திய சர்க்கார் பாதுகாப்பு, லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருப்பதனால நீ கவர்னர் மாளிகைக்குள்ள இருந்து இந்த ஆட்டம் போடுற. கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்குரியவர்கள் நாங்கள். அவர்கள் இந்த கவர்னர்கள் சட்டசபைகளை ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள். வந்தே மாதரத்தை கொண்டு வந்து திணிக்க அரும்பாடுபடுகிறார்கள். ஒரு காலம் ஏற்க மாட்டோம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தேர்தலுக்காக இயங்குகிற கட்சி அல்ல, பதவிகளுக்காக ஏங்கி திரிகிற கட்சி அல்ல. இந்த மண்ணின் மானத்தை, தமிழரின் உரிமையை, தமிழர்களினுடைய சுயமரியாதையை, தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமையை காக்க வேண்டும் என்ற வீர உணர்ச்சி கொண்டவர்கள்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சி மிக்க தன்மான தமிழர்கள். அவர்கள் சார்பில்
கண்டனம் தெரிவிக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், we vehemently condemn the action, the attitude of the Governor Vishwanath Arlekar in humiliating and insulting the pride of Thiruvalluvar. திருவள்ளுவரின் பெருமையை, மாண்பை சீர்குலைக்கும் விதத்திலே செய்த உன் கைகள், தாயே, இயற்கை தாயே, நீ தண்டனை கொடு. அந்த கைகளுக்கு என்ன நேர வேண்டும் என்று நீ தண்டனை கொடு. நான் வாயால் சொல்ல விரும்பவில்லை. வழக்குக்கு பயப்படுகிறவன் வைகோ அல்ல, வழக்குகளை சந்திப்பதையே வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்காக கொண்டவன் வைகோ. இந்த உயிர் இருக்கும் வரை, என் உடம்பிலே ஜீவன் இருக்கும் வரை, நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டின் தன்மானத்தை, சுயமரியாதையை, தமிழரின் தனித்தன்மையை உலகத்துக்கெல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய இலக்கிய கோட்பாடுகளை, அதன் ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கக்கூடிய திருக்குறளை, அதை தந்த திருவள்ளுவரை நாங்கள் நெஞ்சில் வைத்து பூஜிக்கிறோம். எங்கள் தலையில் மகுடமாக வைத்து எங்கள் தலையிலே சுமக்கிறோம். இந்த உணர்ச்சியோடு குறுகிய இடைவெளியில் இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாட்டை என்னுடைய தம்பி, தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணிய அவர்களும் மற்ற தோழர்களும் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் அமைத்ததற்கு அவர்கள் கரங்களை எடுத்து என் கண்களிலே ஒற்றிக்கொண்டு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் கலவரம் செய்கிறவர்கள் அல்ல, கல்வீச்சில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு